சிஓபிடி, அப்புறம் ஃபேட்டி லிவர். சிஓபிடிங்கிறது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீசஸ், அதாவது நுரையீரலுக்கு காற்று போகக்கூடிய அந்த பாதையிலே ஏற்படக்கூடிய சுருக்கம், அடைப்பு, அந்த நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அது வராமல் தடுப்பது. அடுத்தது ஃபேட்டி லிவர், கொழுப்பு படிந்த கல்லீரல். இந்த இரண்டிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக்கொள்ள ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் தமிழக அரசால் இன்றைக்கு துவங்கப்பட்டுள்ளது. நம்முடைய மாண்புமிகு மக்கள் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அதை துவக்கி வைத்திருக்கிறார்கள். இதில் இந்த சிஓபிடின்னு சொல்கிறாங்களே, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீசஸ், இது பொதுவாகவே இந்த சமூகத்தில் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, சுற்றுப்புற சூழல் மாசுபட்டு இருப்பது. இப்போ புகை, சில பேர் வீட்டில் கூட ஒட்டடை இருக்கும், தூசுகள், நெல் பதறு, அந்த நெல் தூத்துறது, இது மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மாசுகள், சிறு சிறு தூசுகளால் அந்த அடைப்பு இயற்கையாக உருவாகிவிடும். சில மனிதர்கள் அதனால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். ஸோ அப்படி அப்புறம் குளிர்காலத்தில், பனிக்காலத்தில், இந்த மழை காலத்தில் இதனால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் உண்டு. அது குறிப்பாக குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். குழந்தைகளுக்கு இந்த பிராங்கியோலைட்டிஸ், ஆஸ்மாட்டிக் பிராங்கைட்டிஸ் இவைகளெல்லாம் அடிக்கடி வரும். ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 தடவையாவது அவங்க ஒரு டாக்டர்கிட்ட, குழந்தை டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க. அது வீசிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் அடல்ட் வரையிலும் பெரியவங்களுக்கும் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும்போது அது ஆஸ்துமாவாக மாறுது, பிராங்கியல் ஆஸ்துமாவாக மாறுது. இப்போ நான் என்ன ஒரு செய்தி இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா, இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு எளிய மூச்சு பயிற்சி, அதுதான் நான் காலையில் பேசும்போது சொன்னேன். மூச்சு பயிற்சியை நம்முடைய சித்தர்களே சொல்லி வைத்திருக்கிறார்கள். பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு நல்லா தெரியும், நேசல் சைக்கிள், மூச்சு காற்று நம்முடைய மூக்கில் எதையாவது ஒரு பக்கத்தில் தான் நல்லா போயிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய இடது பக்க சுவாசத்தை விட வலது பக்க சுவாசத்தில் தான் காற்று எளிமையாக போயிட்டுருக்கு. ரைட்டா? இப்போ நம்ம ஒரு எளிய பயிற்சி எப்படி அதை மூச்சு பயிற்சி செய்யலாம் அப்படின்னாக்கா, இந்த பக்கம் அடைச்சிக்கணும், வலது நாசியில் இழுக்கிறோம், கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கணும், இதை மூடிக்கணும், வலது நாசியை மூடிட்டு இடது நாசியில் விடணும், திரும்பி இடது நாசி வழியாகவே இருக்கணும், கொஞ்ச நேரம் இழுத்து இப்படி விட்டு அது வழியாக இழுத்து திரும்பி இப்படி விடுறது. இது மாதிரி நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 30 சைக்கிள் பண்ணி பாருங்கள். நீங்கள் காலையிலையும் மாலை வேலையிலும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான் சொன்னால வீசிங், கை மீன் இழுக்கிறது, உள்ளுக்குள்ளே கத்துறது, அது சிஓபிடி வருவது தடுக்கப்படும். அது என்னுடைய பர்சனலாகவே நான் உணர்ந்திருக்கிறேன். அடுத்தது திருமந்திரத்தை பற்றி சொன்னேன். ஏற்றி இறக்கி இருகாலை பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னு திருமூலர் கிபி 5ஆம் நூற்றாண்டில் சொல்வார் ஒரு திருமந்திரத்தில். என்னென்னா, காற்றை பிடிக்கிறதா இதான் நான் சொன்ன இந்த டெக்னிக்கு, இதை ஃபாலோ பண்ணால் கூற்றை கூட உதைக்கலான்னா யமனை கூட வெல்ல முடியும், மரணத்தை கூட வெல்ல முடியுங்கிற ஒரு விஷயத்தை திருமூலர் திருமந்திரத்தை சொல்கிறார். அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். மூச்சு சாதாரணமாக இழுத்தோம்னா 8 நொடி 8 செகண்டு எழுகணும், 32 செகண்டை நிறுத்தி வைக்கணும் உள்ளுக்குள்ளார, திரும்பி விடும்போது 16 செகண்டு வெளில விடணும், 8 செகண்டு இழுக்கணும், நிறுத்தி வைக்கணும், 32 செகண்டு பார்க்கணும். நீங்கள் நொடியை நல்லா கம்ப்ளீட்டாக விடணும். 16 செகண்டு உள்ளே இழுப்பதை போல் 2 மடங்கு வெளியில் விடணும். ஆனால் நம்ம பெரும்பாலும் அது மாதிரி மூச்சு விடுறோம்னா கிடையாது. ஆக்சுவலாக சில பேர் மேலோட்டமாக தான் மூச்சு விடுவாங்க. வைரமுத்து ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார், அற்புதமான ஒரு சிந்தனை. மூச்சு காற்று நுரையீரலின் தரையை தொட வேண்டும்பார். அற்புதமான வார்த்தைனா அதை நினச்சி பார்த்து ஆச்சரியப்படுவார். ஏன்னா மூச்சு காற்று நுரையீரலின் தரையை தொட வேண்டும்னா நுரையீரலுடைய அடிப்பாக வரையில் நீங்கள் இழுக்கிற மூச்சு போகணும். மூச்சு விடும்போது அப்டாமினல் மசில் இருக்குது பாருங்கள், வயிற்றினுடைய தசைப்பகுதியெல்லாம் நல்லா வேலை செய்யணும். நல்லா விடும்போது பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் நல்லா சுருக்கி உள்ளே போகும். நல்லா இழுத்து பாருங்கள், அப்டாமினல் மசில்ஸ் அசையும். அந்த மாதிரி மூச்சு விடணும். இது இப்படி செஞ்சோம்னா நிச்சயமாக நல்ல பயன் இருக்கும். சிஓபிடியிலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த விஷயம். அடுத்தது இந்த ஃபேட்டி லிவர்.
ஃபேட்டி லிவருக்கு வந்து உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். திருக்குறள் ஒன்று சொன்னேன், அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு. அதாவது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அளவோடு சாப்பிடணும், அளவறிந்து உண்கிறாரு. அது பெற்றான் நெடிது உயிக்குமாறுனா அந்த உடம்பை நாம் நீடித்த நாட்கள் வைத்துக்கொள்ள, நாம் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். வள்ளலார் அதை பசித்திரும்பார். பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லும்போது பதவி வரும் அப்படிம்பார். பசித்திரு தனித்திரு விழித்திரு முதல் வைத்த அந்த பசித்திரு என்பதில் நிறைய பேர் விளக்கம் சொல்லும்போது அறிவு பசியும்பாங்க, ஒரு ஆன்ம தேடல், ஆன்ம பசியா, இறைவனை காண வேண்டும் என்கின்ற அந்த பசியும்பாங்க. அதையும் தாண்டி நமக்கே ஒரு பசி வருதுன்னா நம்ம என்ன செய்வோம்னா உடனே உள்ளே வந்து ஒரு வெட்டுவோம், ஃபுல்லாக சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடாது. பசி கொஞ்சமாவது மிச்சம் இருக்கணும். அப்படி இருக்கும்போதே இலைய விட்டு நாம் எழுந்துச்சுன்னு கையை கழுவிக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கான ரகசியமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உணவை கட்டுப்படுத்தினால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து தொப்பை வராது. இன்றைக்கி பார்த்த இளைஞர்கள், சின்ன சின்ன பசங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றான், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் சாப்பிட்றான், பர்கர் சாப்பிட்றான், பீஸா சாப்பிட்றான். எவ்வளோ வந்துருச்சு உங்களுக்கு, ஏகப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, துரிதமான சமைக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை சாப்பிட்டு 12 வயசு 13 வயசு அவருடைய பெற்றோர்கள்லாம் என்கிட்ட வந்து, சார் அவருடைய தொப்பையை குறைக்கிறது மாத்திரை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப கொடுமையான செய்தி. ஆகவே என்ன பண்ணணும்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இயற்கையான உணவுகள், நார்ச்சத்து உள்ள உணவுகள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகைகள் இவைகளை அதிகமாக சாப்பிட வேண்டும். இன்னும் நாமெல்லாம் பெரியவங்களாம் எப்படி சாப்பிடணுன்னா சோத்தை குறைச்சிடணும். அதாவது கார்போஹைட்ரேட், மாவுச்சத்தை குறைத்து விட்டு பக்கத்தில் சைடில் வைக்கலாம் பாருங்கள் காய்கறிகள். அது பல வண்ணத்தில் இருக்கணும். கேரட்டில் இருக்கணும், பீட்ரூட்டில் இருக்கணும், பச்சை காய்கறி, கீரை ஏதாவது இருக்கணும், புடலங்காய் இருக்கணும். இது மாதிரி அந்த மாதிரியான பல வகையான காய்கறிகள் இவைகளே அதிகமாக உண்டு. சோறை குறைவாக சாப்பிட்டால் ஃபேட்டி லிவர்லேருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்தது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்காது. நீங்கள் அன்றாட உடற்பயிற்சினா எளிய உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி. அற்புதமாக நம்முடைய அமைச்சர் அவர்களை சொன்னார்கள், 8 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடங்க, 10,000 ஸ்டெப்பு வைங்கன்னு. இது நாம் எத்தனை பேர் நாம் கடைபிடிக்கிறோம்? ஆகவே இந்த உடற்பயிற்சியை செய்தால் இந்த தொப்பை, ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக ஒரு பயமுறுத்தி கூட இருக்கக்கூடிய ஒபிசிட்டி. நிறைய பேர் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் அதிகமாக இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. டயாபெட்டிஸ்ன்னு சொல்ல சர்க்கரை நோய் வர வாய்ப்பு உண்டு. ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இவைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள உணவு, உடற்பயிற்சி, உணர்வை பொறுத்தவரையிலே மனப்பதட்டம் இருக்கக்கூடாது, பதற்றம் இருக்கக்கூடாது. என்ன, நம்முடைய எண்ணத்தை பொறுத்து மூச்சு வேகமாக போகும். நல்ல கோவப்படுறோன்னு வச்சுங்க, நீங்கள் நல்லா பாருங்கள், இயற்கையாக உங்கள் மூச்சு காற்று இழுத்து வேகமாக விட்டுட்ருப்பான். நீங்கள் சாந்தமாக இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்னா மூச்சை மெதுவாக ஸ்லோவாக ஒரு நிமிஷத்துக்கு 14 தடவை தான் விடுவோம் நார்மலாக. ஆனால் கோபத்திலேயோ ஒரு பதட்டத்திலேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மூச்சு காற்று வேகமாக போயிட்டு வரும். அது ஆபத்து. எண்ணத்திற்கும் மூச்சுக்கும் சம்மந்தம் உண்டு, மூச்சுக்கும் இதய துடிப்புக்கும் சம்மந்தம் உண்டு. அப்போ எண்ணங்கள் சீராக இருக்கின்ற பொழுது மூச்சும் சீராக இருக்கும், இதயமும் சீராக இருக்கும், வாழ்நாளும் சீராக இருக்கும், நீண்ட ஆயுளோடு வாழலாம் என்பது நான் சொல்ல, ராஜமூர்த்தி சொல்ல, நம்முடைய சித்தர்கள் சொல்லி தந்த ஒரு ரகசியம். அதை நாம் கடைபிடித்து வாழ்வோம். சொன்னல ஆக்சுவலாக வந்து வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹிப்பு சுற்றளவு 36 இன்ச்சு இப்போ இருக்கணும் மேக்ஸிமம். ஒரு ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னா 36 இன்ச்சுனா 96 சென்டிமீட்டரில் நீங்கள் அளந்தீங்கன்னா 95 96 சென்டிமீட்டர். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 38 இன்ச்சு பேண்ட்டு, 40 இன்ச்சு பேண்ட்டு, 42 இன்ச்சு பேண்ட்டு, 44 வரல வச்சுருப்பான். அதுக்கப்புறம் வச்சுக்க மாட்டான். நம்ம தான் எக்ஸ்ட்ராவாக துணி எடுத்து தைக்கணும். அதை பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு பெரிய அதாக போயிட்டு பெல்ட்டே சில பேர் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா. அது வந்து ரொம்ப நினைத்து பார்த்தா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதையும் அந்தளவுக்கு அதை வளர விடுவதுன்னா வந்து குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. குடித்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஓவராக தின்னுட்டே இருப்பான். இந்த சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நொறுக்கு தீனி, நான் சொல்கிறது நொறுக்கு தீனி நிறையா சாப்பிட்டு தேவையான உடற்பயிற்சி இல்லாமல் அப்படியே வயிறை வளர்ப்பது என்பது ஒரு ஆபத்தானது. நான் சொன்னது 36 இன்ச்சுங்கிறது சார் மேக்ஸிமம். இப்போ என்னுடைய பேண்ட் வந்து 36 இன்ச்சு. நான் பயமாக இருக்கணும், இதுக்கு கீழே குறைக்கணும்னா கஷ்டப்பட்டு குறைச்சா 34 வந்துட்டால் இன்னும் நல்ல உத்தமம்.
அவை இடுப்பினுடைய அளவு நமக்கும் இல்லை, பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாகிடுது. இப்படி இருக்கணும், ஷேப்பு வந்து மேலே அகண்டு குறுகி இப்படி வரணும் பெண்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு, நடுப்பக்கம் அகண்டு மேலே குறுகி கீழே குறுகி இருந்ததுன்னா அது வந்து நேர்மாறான விஷயம். ஸோ அந்த உடலை பாதுகாப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதில் வந்து மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி நல்லா செய்யுங்க, உணவு கட்டுப்பாட்டோடு இருங்க. இதுதான் நான் வந்து மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், டிஎம்எஸ் என்கின்ற முறையில். நன்றி, வணக்கம்.